ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம கடைசி வீடியோக்கு வந்துட்டோம். அதாவது இந்த ஐபிஎல் ஆப்ஷன் ப்ரிவ்யூ 2026ஓட கடைசி வீடியோ. ஸோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த எம்ஐ அண்ட் சிஎஸ்கே தான். ஸோ ஈச் 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ். ஸோ ஒரு டெக்கேட், அதாவது 10 டைட்டில்ஸை 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போத் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸோட ப்ரிவ்யூ தான் பேச போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் நான் பேச போகிறது வந்து மும்பை இந்தியன்ஸ். ஸோ வழக்கம் போல் நம்ம பர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து பிளேயிங் 11, அதுக்கு முன்னாடி ரிலீசஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் பர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 2.75 crores அவ்வளோதான் பர்ஸ் இருக்குது. ஸ்லாட்ஸ் டு ஃபில் அப்படின்னு பார்த்தோம்னா 1 overseas அண்ட் 4 இண்டியன்ஸ். ஸோ கோகுல், நீ என்ன பிளேஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பேசிவிட்டு அப்படியே பிளேயிங் 11 லைட்டாக சொல்லிட்டேன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸை முதல்ல பார்த்துடலாம். அவங்க சத்யநாராயண ராஜுங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நல்லா தான் போட்டிருந்தார் போன வருஷம். அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரீஸ்டாப்லி 10 bowlக்கு ஒரு பேக்கப்பாக வச்சுருந்தாங்க, அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் கரண் சர்மா, விக்னேஷ் புத்தூரும் நல்லா போட்டிருந்தார், அவரையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முஜிபுர் ரஹ்மான் வச்சுருந்தாங்க. அல்லா கஃபன் சார் இப்போது ஃபிட்டுனால அவரும் வந்துடுவார். அண்ட் தென் பெவன் ஜாக்கப்ஸ் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் விக்கெட் கீப்பர் இருந்தார், அவரை விட்டாங்க. லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் தென் அர்ஜுன் டெண்டுல்கரையும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் மும்பையில் நடந்தது. நம்ம பிளேயிங் 11 பார்த்துட்டா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் செட் தான். அவங்களுக்கு இருக்கிற லெஸ் தென் 3 crores தான் இருக்குது. 2.75 crores அவங்களுக்கு நிறைய ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணவும் தேவையில்லை. டாப் ஆர்டர் தான் ரோஹித் சர்மா, ரியான் ரிக்கல்டன் ஓப்பனிங். நம்பர் 3ல இங்கே மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்கும், நம்ம ரெண்டையுமே பேசிக்கலாம். நம்பர் 3ல அவங்களுக்கு வில்லியம் ஜாக்ஸ், அண்ட் தென் நம்பர் 4ல ஸ்கை, நம்பர் 5ல திலக் வர்மா, நம்பர் 6ல ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7ல நமன்தீர், நம்பர் 8ல மிச்சல் சாண்ட்னர். இதுவே ஒரு கலப்பார லைனப்னு சொல்கிற மாதிரி நல்ல சாலிடான லைனப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தா ஜஸ்பிரீத் பும்ரா, அல்லா கஃபன் சார் மேபி ஆகலாம். இல்லைனா இப்போ மயங்க் மார்க்கண்டேவன் ட்ரேடிங் பண்ணியிருக்கனால மயங்க் மார்க்கண்டே தான் போவாங்கன்னு தோணுது. சாண்ட்னரும் அல்லா கஃபன் சாரும் 2 பேரும் ஆட மாட்டாங்க. அண்ட் தென் ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சகர் ஆர் ஷாதுல் தாக்கூர்ங்கிற மாதிரி பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி அவங்க ஆடலாம். அண்ட் தென் ட்ரெண்ட் போல்ட். இது ஒரு சாலிட் லைனப், ரொம்ப சாலிடான லைனப். ஆனால் இதில் மேபி அவங்க வில் ஜாக்ஸ், ஏன்னா திலக் வர்மா டவுன் த ஆர்டர் வரும்போது ஹார்ட் ஹிட்டர் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்து ஆடணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா வில் ஜாக்ஸ் இடத்துல திலக் வர்மா இறக்கிட்டு நம்பர்ஸ் எல்லாமே நம்பர் 3ல திலக் வர்மா, நம்பர் 4ல ஸ்கை, நம்பர் 5ல ஷேர்ஃபன் ரதர்ஃபோர்ட் மாதிரி ஒரு பிளேயராக இருக்கலாம். ஏன்னா இப்போ ஷேர்ஃபன் ரதர்ஃபோர்டு ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. பட் ரதர்ஃபோர்டு இப்போ ஃபார்ம் அவ்வளோ சரியில்லை ஆக்சுவலி. ஸோ டிப்பிங் ஃபார்ம் இருக்குது. பட் நீ சொல்கிற மாதிரி இப்போ வில் ஜாக்ஸ் அட் 3, திலக், ஸ்கை அப்படிங்கிறப்போ என்னை பொறுத்தளவுக்கு எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ருதர்ஃபோர்டோட ஃபார்ம் டிப்பாக இருந்தாலும் திலக் அண்ட் ஸ்கை கீழே ஆடுறது அதை விட டிசாஸ்டர். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம், ஸ்கை அண்ட் திலக் ஆர் சம் ஒன் ஹூ இஸ் வெல் அட் டாப் ஆஃப் தி ஆர்டர். நீ கீழே போக போக நல்லா விளையாடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பால்லேருந்தே ஹிட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிடையாது. திலக் வர்மா கொஞ்சம் லாஸ்ட் டைம் ரிட்டர்ன் கூட கொடுத்தாங்க இடையில, அது எல்லாமே கொஞ்சம் சரியா செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதனால திலக் வர்மா நம்பர் 3 அவர் இந்தியாவுக்குமே கேட்ட ஆடியும் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. ஆமாம், அது ஸ்கையை கூட பேக் பண்ணிதார் ஆக்சுவலி. அதனால அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தா ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு டெட்லி லைனப் தான், டெட்லி காம்போ தான். அண்ட் தென் அதோட தீபக் சகர் இருந்தாரு, இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பதிலாக ஷாதுல் தாக்கரும் கொண்டு வந்துட்டாங்க. ஹர்திக் பாண்டியா கேன் பால் 4 overs, டெத்லேயும் போட முடியும், இனிஷியல் ஓவர்ஸ்லேயும் போட முடியும். அதனால அவங்களுக்கு ரொம்ப சாலிடான பவுலிங் லைனப் தான். இப்போ ரதர்ஃபோர்டு இருந்தாருன்னா அவருமே வேணும்னா சிப்பின் பண்ண முடியும். அண்ட் தென் மயங்க் மார்க்கண்டே, சாண்ட்னர் அவங்களும் 4 overs போடும்போது ஒரு மாதிரி நல்ல லைனப்பாக தான் இருக்குது. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும் வந்துட்டாரு. எக்ஸ்பின்னுக்கு
மயங்க் மார்க்கண்டேவும் வந்துட்டாருங்கிற மாதிரி ஒரு நல்ல லைனப்பாக இருக்கு. ஓகே, மேபி வில் ஜாக்ஸ் ஆனார்னா அவருமே ஆஃப் ஸ்பின் ஆஃபர் இல்லை நல்லா பண்ணார் ஆக்சுவலி. ஸோ நம்ம இப்போ பேசினது ஃபுல்லாமே வந்து இவங்க ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் அண்ட் ரதர்ஃபோர்ட் மட்டும் ஒரே ஒரு டிசைடிங் ஃபேக்டர். இல்லை நான் சொல்கிறது வந்து ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம சொல்கிறது இது ஒரு டைப் 1 டைப் 2 டைப் 3 அந்த மாதிரி அவ்வளோ பிள்ளைங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்க்குறப்ப நீ ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ பர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 2.75 crores தான் இருக்குது. ஸோ 2.75 crores வச்சு என்னென்ன பண்ணுவாங்க அவங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டு மட்டும் இருக்குது. அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட் எங்கே போவாங்க? ஸோ லெட்ஸே நம்ம வந்து லாஸ்ட் டைமே வந்து ரைன் நாட் அவைலபிள், அப்போ ஜானி பேஷ் வந்திருந்தார். ஸோ ஒரு விக்கெட் கீப்பர் போகிறாங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? இப்போ விக்கெட் கீப்பர் மாதிரி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஜானி பேஸ்டோ லாஸ்ட் டைமே இங்கே தான் ஆடினார். அவர் ரீட்டைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அதனால மேபி விட்டுருப்பாங்க, இல்லைனா மேபி ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. இல்லை ரீட்டைன் பண்ண முடியாது, ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் அந்த ஒரு அந்த இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து எடுத்திருந்தாங்களோ நாட் அவைலபிள், அதுக்கப்புறம்னால கண்டிப்பாக முடியாது. ஜானி பேஸ்டோ ஒன்லி ஃபார் பிளேயர்ஸ் தான் வந்திருந்தாரு. ஆனால் வந்து நல்லாவும் விளையாடினாரு. தென் குவிண்டன் டி காக் இருக்காரு, ஆனால் அவர் அவ்வளோ சீப்பாக இவங்களுக்கு இருக்க பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் T20 வேறு 90+ வேறு, அதனால இன்னும் கிடைக்காது. ஜேமி ஸ்மித் அதுக்குமே கேகேஆர் டெல்லி மாதிரி டீம்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க, அதனால அதுவும் ஈஸியாக கிடைக்காது. கான்வே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம். டெவான் கான்வே எடுக்கலாம், பட் விக்கெட் கீப்பர் நம்ம பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு they will be fine I guess. இல்லைனா ஃபின் ஆலன் அண்ட் தென் டீம் சேஃபர் அவங்க வந்து பேக்கப் கீப்பர் ராபின் மின்ஸ் மட்டும் தான் நினைக்கிறேன், வேற யாருமே கீப் பண்ணுறதுக்கு. ராபின் மின்ஸுமே லாஸ்ட் இயர் ஃபார்ம் சரியா இல்லை, அதை எடுத்துகிட்டு வந்தால் நம்பர் 5ல எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும், நிறைய ரீஷஃப்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி இல்லைன்னா இங்கே ஜாஷ் பிலிப்பே மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, பென் மெக்டர்மட் அவங்கெல்லாம் பிபிஎல்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பென் மெக்டர்மட் வந்து ஒரு மாதிரி நம்பர் 3யும் ஆடுவார், ஓகே ஓப்பனிங்கும் ஆடிருக்காரு. ஆனால் அவங்களாம் இந்த கண்டிஷன்ஸில் பெருசாக டெஸ்ட் ஆகாதவங்க இந்தியன் பிச்சர்ஸில், பிபிஎல்ல நல்லா விளாட்றவங்க. டு பி ஃப்ராங்க் வந்து லாஸ்ட் மெகா ஆக்ஷன்லேயே வந்து ரயன் ரிக்கல்டன் பேஸ் ப்ரைஸ் எடுத்தாங்க, சாண்ட்னர் பேஸ் ப்ரைஸ் எடுத்தாங்க. ஸோ அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா பேஸ் ப்ரைஸில் அனதர் விக்கெட் கீப்பர் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஐ திங்க் ஏன்னா வேற எங்கேயும் பார்க்கணுங்கிற மாதிரி பார்த்தா வேற இருக்க அவங்களுக்கு ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் இப்போ போல்ட்டுக்கு பேக் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு கார்பின் பாஷ் இருக்காரு, ஓகே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, பட் ஹி கேன் பவுல் 4 ஓவர்ஸுங்கிற மாதிரி பார்த்துட்டு ஹி கேன் ஆல்சோ ஹெல்ப் வித் த பேட். சாண்ட்னர் அழகாக இருக்கனால அவங்க 2 பேரும் அழகாக பண்ணா அவங்க பேக்கப்புக்கு செட் ஆயிடும். ரதர்ஃபோர்ட் ஆர் வில் ஜாக்சன்ங்கிற மாதிரியுமே ஒரு செட்டில்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நீ வந்து போல்ட் பேக்கப் ஒரு ஃபாஸ்ட் பாலர் வேணும், ரீஸ்டாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ரீஸ்டாப்லேயே நல்ல பிளேயர் தான், அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அகைன் ஃபாஸ்ட் பாலர் எடுப்பாங்கன்னு தெரியல. நீ அப்படி போகிற அப்படின்னா உனக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேக்கப் வேணும்னா மேபி துஷார் ரகேஜா ரொம்ப நல்ல பிக், ஓப்பனரும் வர்றது. ஆனால் இந்த ப்ரைஸில் கிடைச்சா ஓகே, இந்த ப்ரைஸில் கிடைக்கிறது நம்ம வந்து 2.75 crores நம்மளால வந்து எதையுமே ஷுவராக சொல்ல முடியாது. இல்லை அன்கேப்டு பிளேயர் தான் யாராச்சும். ஸோ அகைன் தே ஷுட் கோ ஃபார் எனி அன்கேப்டு. ஸோ இவங்க லாட் ஆஃப் ரிலீசஸ் பண்ணனால மட்டும்தான் இந்த 2.75 வந்திருக்கு, சின்ன சின்ன பிளேஸ் ரிலீஸ் பண்ணனால தான். ஸோ அவங்க இன்னும் இந்தியன் பேக்கப்ஸ்ன்னு பார்க்கும்போது சத்யநாராயண ராஜு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு பேக்கப் எடுக்கிற மாதிரி இருக்கும். விக்னேஷ் புத்தூருக்கு ஓகே கைண்ட் ஆஃப் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே அது பண்ணியிருக்க தேவையில்லை, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மார்க்கண்டே வரனால மேபி ரிலீஸ் பண்ணியிருக்கலாமா இருக்கும். ஸோ இது வெல் செட். 2.75 crores இது ஒரு ப்ரைஸே கிடையாது, அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஒரு இதுக்கு மட்டும் பேக்கப் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஆக்ஷனுக்கு எதிர்ப்பாங்கன்னே தெரியல. சொல்ல போனால் நம்ம பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப செகண்ட் தேர்ட் பேக்கப். மேபி ரயன் ரிக்கல்டன் மட்டும் எடுக்கணும் என்ன பொறுத்தளவுக்கு. விக்கெட் கீப்பர் வந்து ஒரு ஆள் நம்பி இருக்கிறது வந்து இல்லைனாலுமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. வில் ஜாக்ஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான், வில் ஜாக்ஸ் எடுத்து மேலே போட்டுட்டு கீழே ராபின் மின்ஸ் மட்டும் கொண்டு வர மாதிரி இருக்கு. இல்லைன்னா வேற ஏதாச்சும் விக்கெட் கீப்பர் ஃபினிஷர் மிடில் ஆர்டரில் ஆடுற மாதிரி செட் ஆனால் கூட மேலே
இல்லை ஆக்சுவலி வந்து சிஎஸ்கே வந்து வன்ஸ்பெட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வன்ஸ்பேடி மாதிரி ஒரு பிளேயர். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்க்குறப்ப வந்து தோனி மட்டும்தான் உனக்கு வந்து ஒரே கீப்பர், பேக்கப் ஒன்லி வன்ஸ்பேடி இருந்தான். அது மாதிரி இங்கே பார்க்குறப்ப வந்து ரயன் நிக்கல்சன் மட்டும்தான் இருக்கப்போ ராபின் மீன்ஸ் வன்ஸ்பேடி இஸ் ஆல்சோ சான்ஸ் கிடைக்கல. இன்ஃபேக்ட் வந்து சான்ஸ் கிடைக்க வேண்டியது, அந்த மேட்ச் அப்போ இன்ஜுரி ஆகிடுச்சு லாஸ்ட்டு இயர் சிஎஸ்கேக்கு. ஸோ வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஸோ ஐ திங்க் எம்ஐ வெல் செட்டிங். லாஸ்ட் டைம் வந்து குவாலிஃபயர் 2 ஆடினாங்க, பட் லாஸ்ட் பஞ்சாப். அதான் அவனோட ஸ்டாட்ஸு. ஸோ ஐ திங்க் வி கேன் கோ ஹெட் வித் சிஎஸ்கே. ஸோ நான் சிஎஸ்கே அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பர்ஸ் வந்து செகண்ட் ஹையஸ்ட்டு 43.4 crores இருக்குது. ஸ்லாட்ஸ் டு ஃபில் பார்த்தா ஓவரால் 9 ஸ்லாட்ஸ், அதில் 4 ஓவர்சீஸ் அண்ட் 5 இண்டியன்ஸ். ஸோ நீ அப்படியே வந்து ஓகே 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 அதை பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே பண்ண ரிலீசஸ்ன்னு பார்த்தா பெரிய ட்ரேடான ரவீந்திர ஜடேஜா ட்ரேட் நடந்தது. ஒரு பெரிய பிக் ரிலீஸ் தான். சாம் கரனும் சேர்ந்து போனார். அண்ட் தென் பார்த்தா ராகுல் திரிபாதி, தீபக் கூட, விஜய் சங்கர் மாதிரி அங்கே மேலே இருந்த டாப் ஆர்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா மாதிரி பிளேயர்ஸுமே அவங்களுமே போயிட்டாங்க. அஸ்வின் ரிட்டையர்டு, மதீஷா பத்திரனா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி பெரிய பிளேயர்ஸ். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே கோயிங் வித் த ஹியூஜ் பர்ஸ் ஃபார் மினி ஆக்ஷன். ஸோ லாஸ்ட் ஆஃபர் வந்து 55 crores போயிருந்தாங்க. மினி ஆக்ஷனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தா 12 crores தான், 43 crores. ஸோ இவ்வளோ பெரியது வந்து கொஞ்சம் யங் ஓப்பனர்ஸ் ஆன ஷைக் ரஷீத், ஆண்டர்சித்தாக்கு பெருசாக சான்ஸும் கிடைக்கல. ஒரு மேட்ச் தான் கிடைச்சது. ஷைக் ரஷீத் ஒரு 50 அடித்தார் 2-3 மேட்ச்சில். ஆமாம், ஆனால் அவங்களே சேர்த்து ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட் கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. அட் சேம் டைம் வந்து அந்த ஹிட்டர் பேஷ் அந்த மாதிரி இல்லை. ஆயுஷ் மாதிரி கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தனால கூட இருக்கலாம். ஓகே. ஸோ ஓகே 8 ஸ்லாட்ஸ் இருக்குது. 4 ஓவர்சீஸ் 4 இந்தியன் ஸ்லாட்ஸுங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் தென் அப்படி பார்த்தோம்னா நம்ம பிளேயிங் லெவன் மாதிரி பார்த்துடலாம். அதில் எங்கெங்கே ஃபில் பண்ணணுங்கிற மாதிரி கூட இதில் கொஞ்சம் டைப் 1 டைப் அந்த மாதிரி தான் போகும். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு மாதிரி செட்டான டீம் இல்லை. ரொம்ப செட் ஆக வேண்டிய டீம்னாலுமே சிஎஸ்கே தான் கஷ்டமாக இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். ஸோ நீ இப்போ இருக்கிற பிளேஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 11 மாதிரி பார்ப்போம். எங்கே ஃபில் இன் பண்ணுவோம், எந்தெந்த ஹோல்ஸை ஃபில் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயுஷ் மாத்திரே சாம்சங் தான் ஓப்பனிங். ருத்ராஜ் அவர் வெறுமனே 1-1 ஆட போகிறாரு. நம்பர் 4ல் பிரேவிஸ் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ கிளாஸனை எப்படி அப் த ஆர்டர் எஸ்ஆர்எஸ் புஷ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பிரேவிஸை புஷ் பண்ணுறோம். எவ்வளோ லாங்காக பிரேவிஸ் ஆடுறாரோ அவ்வளோ மேட்ச் நம்ம சிஎஸ்கே பக்கத்துக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அதனால பிரேவிஸ் மேலே ஆடுறது தான் நான் பெட்டராக சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் தென் சிவம் டுபே நம்பர் 6 இல்லைன்னு சொல்லி சிவம் டுபே அப்படி சொல்லலாம். ஆனால் நம்பர் 5 ஆனால் தான் சிவம் டுபேக்கு ஸ்பின் ஆட முடியும். ஸ்பின்னில் தான் சிவம் டுபேயோட ஸ்ட்ரென்த்தே அடங்கியிருக்கு. ஸ்பின்னர்ஸில் அட்டாக் பண்ணுறது தான். அதனால நம்பர் 5 சிவம் டுபே வர்றது பெட்டர். அண்ட் தென் நம்பர் 6க்கு லியம் லிவிங்ஸ்டன், பிரேஸ்வர் அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு போகிறது பெட்டர் ஆக்சுவலி. ஏன்னா இவங்களுக்கு அது இங்கே நம்பர் 6 மட்டும் இருக்கணும். நம்பர் 7 போயிட்டு இப்போ இருக்க பிளேயர் மட்டும் ஓவர்டன் போட்டுக்கலாம், சும்மா வேணாம். ஓகே, இப்போதைக்கு இப்போதைக்கு இருக்கிறத வச்சே பார்த்துக்கிறாமா. ஓகே, ஓவர்டன். அண்ட் தென் 11ல் எம்எஸ் தோனி. 8-11 பார்த்தா ஃபாரின் ஸ்லாட் இல்லை, ஃபாரின் ஸ்லாட் இருக்குன்னா இப்போதைக்கு இருக்கிறத வச்சு எல்லிஸ் போட்டுக்கலாம். அண்ட் தென் அதேமாதிரி நம்ம அஃப்கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் அன்ஷுல் கம்போஸ், நூர் அஹ்மத், கலித் அஹ்மத், இதுதான் மோஸ்ட்லி இருக்கும். மேபி ஒரு இந்தியன் ஸ்பின்னர் ஸ்ரேயஸ் கோபால் இப்போதைக்கு போட்டுக்கலாம். ஸ்ரேயஸ் கோபால் ஆல்சோ கேன் பேட் அ பிட் நம்பர் 9ல் வந்தார்னா. அதனால மேபி நூர் அஹ்மதை இம்பேக்ட் வச்சு. ஆனால் இதில் மேஜர் சேஞ்சஸ் எங்கே இருக்குன்னா நம்பர் 6ல் ஓவர்டன் ஆட மாட்டார். அங்கே வந்து ஒரு லியம் லிவிங்ஸ்டன், மைக்கேல் பிரேஸ்வெல் மாதிரி ஒரு நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியான ஹூ கேன் ஆல்சோ ஆஃபர் ஸ்பின்ங்கிற ஆஃப் ஸ்பின் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஆஃப் ஸ்பின் வந்து கொடுக்க முடியும். ஆஃப் ஸ்பின், லெக் ஸ்பின், ஹி கேன் பால் போத் டைப் ஆஃப் ஸ்பின். ஒரு ஹிட்டரும் கூட. ஓகே, ஹைலி ரேட்டட் இல்லை, ரீசன்ட் ஃபார்ம்ஸ் பெருசாக இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட, ஏன்னா பர்ஸும் இருக்கிறப்போ நம்ம தைரியமாக போகலாம். 43 க்ரோஸ் இருக்குங்கிறப்போ. அண்ட் தென் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய பையாக இருக்க போகிறது ரவி பிஷ்னாய்க்கு ஆல் இன் ஆல் அவுட் போகலாம். ஏன்னா இதை விட பர்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா கேகேஆருக்கு தான் இருக்குது 63 க்ரோஸ் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு பிஷ்னாய் அவ்வளோ பெரிய ஆட் கண்டிப்பாக தேவையில்லை அவங்களுக்கு. சுனில் நாராயண் அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் முன்னாடி ஸ்ரேயா சர்மா வச்சிருந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் மேபி ட்ரை ராகுல் சக்கர் விக்னேஷ் புத்தர் வச்சா கூட அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ ரவி பிஷ்னாய் இல்லை வேர்ஸ்ட் கேஸில் ரவி பிஷ்னாய் கிடைக்கும்னா ராகுல் சக்கர் போகலாம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பவுலர் போகிறதுல தப்பே இல்லை. இந்த இடத்துல வந்து ரவி பிஷ்னாயுமே வந்து நீ சொல்ற மாதிரி அவ்வளோ பெரிய பவுலரா ஐபிஎல்னு கேட்டா இல்லை, அப்படி இல்லை. பட் இருக்கிற மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் ரீசன்ட் ஃபார்ம்ஸ்லாம் வச்சு ஓரளவு ஒரு டயர்ல இருக்க பவுலர்னா ரவி பிஷ்னாய் ராகுல் சக்கர் தான் இருக்காங்க. கண்டிப்பாக டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி பார்க்குறப்ப டிமாண்ட் இருக்கு, சப்ளை இல்லை. ஸோ பிஷ்னாய் தான் நமக்கு வந்து அந்த லெக்கி ஆப்ஷன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறப்ப அதுதான் அந்த ப்ரைஸ் ஃபார் சான்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. அதனால இன்கேஸ் பிஷ்னாய் கிடைக்கும்னா ஒரு ராகுல் சக்கர் ஆச்சு கண்டிப்பாக சிஎஸ்கே எடுத்துகிட்டு வரும். இவங்க 2 பேர்ல ஏதாச்சும் இல்லை ரொம்ப வாஸ்ட் கேஸாக யாரும் கிடைக்கும்னா இல்லை விக்னேஷ் புத்தூரோ சம்மன் ரொம்ப அன்கேப்டு பிளேயர் மாதிரி ஒரு ஆள் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். கோபால் சான்ஸ் கொடுக்கலாம். ஸ்ரேயஸ் கோபாலே இருக்காரு, ஸ்குவாட்ல இருக்காரு. ஆனால் அதை விட இருக்கிற பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது நம்ம பார்க்குறது. ஸ்ரேயஸ் கோபால் ஒரு பேக்கப்பாக கூட வச்சுக்கலாம். நம்ம ஏன் இந்த ஸ்பின்னர் வந்து இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து ஜடேஜா டிட் வெல், அஸ்வின் டிட் வெல். அஸ்வின் இல்லாத கூட ஜடேஜா வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னர்னா எப்படி இருக்கும்னா ஜடேஜா 4 overs அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர் அப்படி தான் பேசுவோம் நம்ம. இப்போ ஜடேஜா இல்லைங்கிறப்போ we should have 2 spinners. இப்போ 100 வந்து ஒரு மாதிரி கன்ஃபார்ம் விளாடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பின்னர். அதில் இன்னொரு ஸ்பின்னர் நம்ம வந்து குவாலிட்டி எடுக்கணும். அந்த குவாலிட்டி பார்க்குறப்போ வந்து நம்ம வந்து இப்போ லியாம் லிவிங்ஸ்டனும் ஸ்பின் போடுவான்னு பேசணும்னா அது வந்து அன்சர்டைன். ஸோ ஒரு guaranteed 4 overs இல்லை, he can chip in but not guaranteed 4 oversங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்ம ரவி பிஷ்னாய் மாதிரி ஒரு ஆளுக்கு போகிற தப்பே இல்லை. அண்ட் தென் அதர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு ஓகே இங்கே அகைன் வந்துடுவோம். இப்போ ஓவர்டன் இருக்காரு. ஓவர்டன்னு நான் எப்படி சொல்லுவேன்னா ஒரு ஓவர்டன் எல்லிஸ் ஆர் எடுக்க போகிற ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இவங்க யாராச்சும் ஒரு ஆள் ஆனால கரெக்டாக இருக்கும். அந்த ஆப்ஷனில் நிறைய பேர் வந்துட்டு ஜேசன் ஹோல்டர் சொல்கிறாங்க இப்போ ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குன்னு. ஹி கேன் ஆல்சோ பேட். நம்பர் 8ல் வந்துட்டு ஒரு மாதிரி ஹிட் கூட பண்ண முடியும். ஆனால் நம்பர் 6 ஸ்லாட்டுக்கு ஒரு நல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் ஹிட் லார்ஜ் சிக்ஸஸ், பெரிய ஷாட்ஸ் ஆகிற மாதிரி பிளேயர்ஸ்னால் பிரேஸ்வெல் இருக்காரு அண்ட் தென் லிவிங்ஸ்டன் இருக்காரு. ஓகே அஃப்கோர்ஸ் மில்லர் இருக்காரு. பட் சென்னை பிச்சுக்கு செட் ஆவாரா? பியூர் பேட்டர் போகிறதுக்கு ஆல்ரவுண்டர் போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா கீழேயும் நம்மளுக்கு சப்போர்ட் வேணும். சென்னை மாதிரி ஒரு பிச்சில் ஸ்பின் போகிறதுக்கான மினிமம் 3 பேராக வச்சு லாஸ்ட் இயர் இன்ஃபேக்ட் நம்ம 3 ஸ்பின்னர்ஸோட போகணும். ஜடேஜா நூறு மாதிரி. இன்ஃபேக்ட் வந்து ரச்சின் விளாட்றப்ப ரச்சின் கேன் ஆல்சோ பவுல் பட் ஆனால் யூஸ் பண்ணல. அப்படிங்கிறப்போ லிவிங்ஸ்டன் அவர் பிரேஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயரோட போகிறது தான் கரெக்ட். இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்னா எம்எஸ்டி at 7 நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறப்ப எம்எஸ்டிக்கு முன்னாடி 6ல் யார், எம்எஸ்டிக்கு அப்புறம் 8ல் யார் அப்படின்னு பார்க்குறப்ப ஹோல்டர் கான் பிளே பிஃபோர் எம்எஸ்டி. ஸோ அப்படிங்கிறப்ப ஹோல்டர் நீ எடுத்தாலுமே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பாயிண்ட்டு. ஹோல்டருமே சீப்பாக கிடைப்பாரா அப்படின்னு கேட்டால் ஒரு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஃபார்ம் நல்லா இருக்குது. பட் என்னன்னா ஒரே டீம் எடுத்து ஹோல்டர் நம்பர் 7ல் ஆட வைப்பாங்க, நம்பர் 6ல் ஆட மாட்டாங்க. நமக்கு நம்பர் 7 எம்எஸ்டி இருக்கனால நம்பர் 6ல் தான் போய் ஆகணும். அப்படிங்கிறப்போ அவங்க பிரேஸ்வெல் லிவிங்ஸ்டன் மாதிரி பிளேயர்ஸ் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அந்த நம்பர் 8ன்னு பார்த்தோம்னா நமக்கு நேதன் எல்லிஸ் இருக்காரு, மித்த இடத்துலையுமே நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியாவோட T20 இன்டர்நேஷ்னல்ஸ்லேயுமே விளாட்றாரு. பட் அதை தவிர ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தா ஆல்ரெடி ஜேமி ஓவர்டன் இருக்காரு. இந்த பென் வாஷியஸ் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் கூட போகலாம். அண்ட் தென் மித்த ஆப்ஷன்ஸ் பார்த்தா கோயிட்ஸி இருக்காரு. ஹி கேன் ஆல்சோ பேட் அ பிட். பென் வாஷியஸுமே ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம். தோனிக்கு அடுத்து வரப்ப கோட்ஸ் இஸ் a very good option actually. யங்ஸ்டர் just 25 years old. அது இல்லாமல் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மும்பையில் கொஞ்சம் விளையாண்டாரு, இன்ஃபேக்ட் ஜிடியில் நல்லா விளையாண்டாரு. அதெல்லாம் ஹித்தடெக் பவுலர் வேறு. ஹித்தடெக் ஒரு மாதிரி நல்ல ரா பேஸோட போடக்கூடிய பவுலர். ஆக்சுவலாக இன்னொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க, வெங்கடேஷ் ஐயர் வந்து ஃபினிஷராக மாற போகிறாருங்கிற மாதிரி நம்பர் 6க்கு. அப்படிங்கிறப்போ சிஎஸ்கே அதுக்கு ஒரு ட்ரை பண்ணுவாங்களாங்கிற மாதிரியும் பேச்சு போயிட்டு இருக்கு. ஆமாம், வெங்கி ஐயர் அட் நம்பர் 6 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து
தே வில் திங்க். ஏன்னா வந்து வெங்கடேஷ் ஹை ப்ரைஸ் இருக்கிறதுன்னு பார்த்தீங்க, ஹை பர்ஸ் இருக்கிறது வந்து கேகேஆர் சிஎஸ்கே தான். இப்போ கேகேஆர் டோன்ட் வாண்ட் வெங்கடேஷ் ஐயர் அப்படின்னா வந்து சிஎஸ்கே ஒரு ஆப்வியஸ் சாய்ஸாக இருக்கும். இஃப் எனி திங் பிலோ 10 crores அப்படின்னா சிஎஸ்கே வில் டெஃபினெட்லி ட்ரை. பட் நம்ம இடத்துல வந்து 43 crores பெரிய பர்ஸாக இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் அதிகமாக வந்து அமௌண்ட் போகும்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்தளவுக்கு வந்து அந்த பிரேஸ்வெல், லிவிங்ஸ்டன் ஆர் ஐயா தான் பேசுகிறோம் நம்ம நம்பர் 6. ஸோ அங்கே ஒரு ஹோல். அண்ட் தென் இப்போ நீ பிஷ்னாய்க்கு வந்து ரேட் பண்ணுற அப்படின்னு வச்சுக்கோ, அங்கே இருக்கும் பிஷ்னாய் மோஸ்ட்லி பிஷ்னாய்க்கு போகிறாங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஹோல் வந்துடும். அண்ட் தென் இது இன்னும் லாஸ்ட்டாக வந்து பத்திரானா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பத்திரானாக்கே திரும்ப ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி வந்து பத்திரானா பதில் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் போவாங்க. நாக்கியா மாதிரி ஒரு நாக்கியா இங்கிலியை விட நாக்கியா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். இல்லை மேட் ஹென்ரி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ்க்குமே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி போகிறப்ப அங்கே ஒரு 8 crores போக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மேலே 12, 24 இது ஒரு 8 or 10 போயிடுச்சு அப்படின்னா 33, 34 போயிடும். அகைன் 10 crores தான் இருக்கும். நீ அதை வச்சுட்டு அகைன் நீ வந்து கொஞ்சம் நான் வந்து இப்போ கோட்ஸ் எடுக்கணும், இல்லை வேறு என்னென்ன பிளேயர்ஸ்லாம் உனக்கு வந்து இருக்கு, ஐ மீன் வீக்னஸ் இருக்குது அப்படின்னா பவுலிங் தான். ஏன்னா பவுலிங்கை பார்க்குறப்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே கிடையாது. கலீல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஐ வுட் நாட் சே டேஞ்சரஸ் அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து அதுதான் டெத் பவுலிங்க்கு இந்தியன்ஸ் யாருன்னு கேட்டால் இன்னும் பெருசாக யாரும் இல்லை. அன்சுல் கம்போஸ் குட் ஆப்ஷன், பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஆகாஷ் மதுவல் கூட போகலாம். ஆகாஷ் மதுவல் வெரி குட் ஆப்ஷன் ஆக்சுவலி. அவங்கள ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, நம்ம ஆர்ஆர் ரிலீஸ் தெரியல. ஆகாஷ் மதுவல் ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் தென் இன்னும் ஆகிப் நபிங்கிற ஒரு பவுலர், ரா பேஸோட ரொம்ப நல்லா போடுற இன்னொரு ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஒரு வந்த பவுலர். அவருக்கு மித்த டீம்ஸும் பெட் பண்ணுவாங்க, பட் பர்ஸ் இருக்கனால நம்ம கொஞ்சம் தைரியமாகவே போய் பெட் பண்ணலாம் இன்னும் சிஎஸ்கே. அண்ட் தென் ஆகாஷ்தீப் இன்னும் ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறப்ப கொஞ்சம் இன்னும் நல்ல பவுலர்ஸ் தான். ஆனால் ஓவர்சீஸ் பவுலர்ஸுமே ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஜேக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, ஆடம் மில்னே மாதிரி பிளேயர்ஸ் தான். நியூசிலாந்துலேருந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. நியூசிலாந்து பார்க்குறப்ப கைல் ஜேமிசன் ஹோம் கமிங் இருக்கலாம். கைல் ஜேமிசனுமே நம்பர் 8 வந்து ஒரு மாதிரி ஸ்லாட் இன் ஆகிற மாதிரி ஒரு பிளேயர் தான். ஸோ இப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்ப வந்து நம்பர் 6 வந்து நீ இந்தியன் போகணும் அப்படின்னு யோசிச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ இது வந்து பின்னாடி அகைன் நீ வந்து எனக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன், ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து இங்கே வேணும், எனக்கு வந்து 100 வேணும். அண்ட் தென் வந்து நான் பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணுறேன். அப்படி இப்போ நோக்கியாவை எடுத்துட்டு எலிசையும் அவரை வைக்கணும். பிரேவிஸ் ஆர் கன்ஃபார்ம். ஓகே. ஸோ எனக்கு 2 பேர்னா நீ வந்து இப்போ அந்த நம்பர் 6 அபினவ் மனோகர் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கான். ரொம்ப நல்லா பண்ணாரு, குஜராத்துக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. போன தடவை எஸ்ஆர்ஹெச்சுக்கும் நாட் அ பேட் சீசன், பட் அனிகேத் வர்மா இருக்கனால மேபி விட்டு பண்ணலாம். அதான் அந்த மாதிரி ஒரு பியூர் ஹிட்டரா கூட there are some players like அப்துல் சமாத் ஆப்ஷன்ல இல்ல அது சொல்றேன். அந்த மாதிரி அப்துல் சமாத், ரமன்தீப் சிங், அபினவ் மனோகர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எப்படின்னா அந்த ஒரு 2 மேட்ச் தொடர்ந்து கிடைக்கலன்ற மாதிரி தோணும். அந்த கரெக்ட்டா சான்சஸ்ல கொஞ்சம் பண்ணிருப்பாங்க, ஆனா பெருசா படாதனால பெருசா தெரியாம இருக்கும். அபினவ் மனோகர் கூட நம்பர் 6ல ரொம்ப நல்ல ஆப்ஷன். அப்படி ஆயிடுச்சுன்னா ரெண்டு பண்ணணும். இன்கேஸ் நோக்கியா மாதிரி கோயச்சே மாதிரி ஒரு பவுலர் வைக்கலாம்னா அவங்களே ஆட வச்சுட்டு எல்லிஸையும் ஆட வைக்கலாம். அப்போ கலிராமத் இனிஷியல் ஓவர்ஸ் போடுவாங்க, அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி டெத் ஓவர்ஸ் போடலாங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும். இல்லாட்டி பத்திரானா அகைன் வந்து ஏன்னா இப்போ எனக்கு என்ன டவுட்னா பத்திரானா அன்சோல்டாக போக கூட சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இந்த இடத்துல. இல்லை பத்திரானாக்கு கேகேஆர் ட்ரை பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் அந்த கிரிப்பஸில் இருந்துச்சு. கிரிப்பஸ் நியூஸ் பார்த்துருந்தோம். பத்திரானாவோட ரிலீஸ் வந்து ஃபோர்ஸ்ட் கேகேஆர் டு ரிலீஸ் ரசல் இதில் இன்னொன்று என்னென்னா சிஎஸ்கேன்னு பேசும்போது நம்ம கிளென் மேக்ஸ்வெல் முதல்ல ஃபிட் ஆவார்னு எதிர்பார்த்தோம், ஆண்ட்ரே ரசல் ஃபிட் ஆவார்னு எதிர்பார்த்தோம். 2 பேரும் இப்போ அவைலபிள் இல்லைங்கிற. சரி, ஆக்சுவலி வந்து இன்னொரு ஒரு கேள்வி எல்லாத்தையும் இருக்கும், வில் கிரீன் கம் ஃபார் சிஎஸ்கே? அது வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம், நம்ம கிரீன் பற்றி பேசவே இல்லை. ஸோ கிரீன் வந்து சிஎஸ்கே செட் ஆவாங்களா ஆக மாட்டாரா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ பிக் நோ. 100% செட் ஆகாது, இந்த லைனப்புக்கு செட் தேவை இல்லை. ஏன்னா கிரீன் வந்து டாப் ஆர்டரில் தான் உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ண போகிறாருங்கிறப்போ உங்களுக்கு உர்வில் பட்டேல் மாதிரி நல்ல ஃபார்மில் இருக்க பிளேயரே பெஞ்ச் தான் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஓப்பனிங்கில் சாம்சன் அண்ட்
ஆயுஷ் மாத்ரே ஃபெயில் ஆனாலும் உர்வில் பட்டேலுக்கு சான்ஸ் கிடைக்கும். சாம்சங்ஸை ப்ரூவன் ஒன் ஆஃப் த ஐபிஎல் லெஜண்ட்ஸ் சொல்லலாம். நம்பர் 3ல கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் இருக்கார். அதனால டாப் ஆர்டரில் சான்ஸே கிடைக்கல. இப்போது சான்ஸே இல்லை. நம்பர் 4ல் மேபி வந்துச்சுன்னா சிவன் டூபே எல்லாத்தையும் புஷ் பண்ணலாம். ஆனால் நம்பர் 4க்கு க்ரீன் செட் ஆக மாட்டேது. பின்னாடி எங்கேயுமே மேபி இப்போ வெங்கடேஷ் ஐயரை ஏன் நம்ம ஆப்ஷனில் சேர்க்குறோம்னா, வெங்கடேஷ் ஐயர் ப்ராக்டிஸ் ட்ரைங் டு பி அண்ட் ஃபினிஷர், ட்ரைங் டு பி ஃபினிஷருங்கிறப்போ நம்பர் 6ல் வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஆனால் க்ரீன் மாதிரி ஒரு இதாக ஹை ப்ரைஸ் இல்லை, ஒரு 5 crores 10 crores கிடைச்சாலுமே இந்த அஃப்கோர்ஸ் கிடைக்க மாட்டார், 15 crores கம்மியாக. பட் இந்த சிஎஸ்கே லைனப்புக்கு அது செட் ஆகாதுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீ வெங்கடேஷ் ஐயர் பார்க்குறப்ப வந்து இன்கேஸ் ஜஸ்ட் ஒரு இதுதான் ஆயுஷ் மாதிரி ஃபெயில்ஸ் அப்படின்னா நீ இந்தியன் டு இந்தியன் ரீப்ளேஸ் பண்ணுறது ஈஸி. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ சிஎஸ்கே ஆல்வேஸ் கோஸ் வித் ஓப்பனர். முன்னாடி இருந்த ஹைடன், மைக்கசி, பிரண்டன் மெக்கலம், பென் ஸ்மித், ஃபேஃப், வாட்சன், கான்வே, ரச்சின். ஸோ ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா இருக்கு. பட் இப்போ சாம்சங் மாதிரி ஒரு பெரிய பிளேயர் வந்தோடனே அதுக்கான சான்சஸ் கம்மியாயிடுச்சு. ஓகே. ஸோ இல்லை ஆயுஷ் வந்து ஃபுல்லாக நம்பி போகிறது தப்பு இல்லை. பட் அதுக்கு தான் உர்வில் பட்டேல் மேபி பேக்கப்பாக வச்சுப்பாங்கிற மாதிரி. ஸோ 4 slots டு ஃபில் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து அகைன் அந்த லியாம் பிரேஸ்ல அந்த இடத்துல வந்து எம்எஸ்டிக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோம். ஒன்று எம்எஸ்டிக்கு அடுத்து பென் வாஷியஸ் கூட நல்லா இருப்பார். அவர் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. கொஞ்சம் ஹிட் த டெக் பவுலர்ஸ் தான். அவ்வளோதான். ஒரு 10 ரானாக்கு மேலே ஒரு ஆள் எடுக்கிற மாதிரி பேசியிருந்தோம். அண்ட் இந்த ஒரு ஸ்லாட் இருக்குது. அது மேபி வந்து நம்ம பேச வந்து ஏதாவது இன்னொன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ லியாம் எடுக்கலாம், ஹோல்டர் எடுக்கலாம். ஸோ அது மாதிரி கூட அவங்க போக சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இது. அப்புறம் உனக்கு லெக் ஸ்பின்னர் பேசிட்டோம், பிஷ்னர் அந்த மாதிரி. ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் ஓவர்சீஸ் ஒன்று, டெத் பவுலர் இந்தியன் ஒன்று இருக்குது. ஆகிப் நபி ஒரு நல்ல பிக்காக இருக்கும். இல்லைன்னா ஆகாஷ் மத்வால் இஸ் ஆல்சோ பிக். ஆகாஷ் தீப்பும் அவைலபிளாக இருக்காரு. ஸோ இல்லை உனக்கு வந்து அகில் ஹுசைன் மாதிரி ஒரு எனக்கு வந்து பவுலிங் நல்லா, பேட்டிங் கைண்ட் ஆஃப் வேலையை ஆட் பண்ண போதும் பார்த்தா அகில் ஹுசைன் இருக்குது. மேபி எடுத்து பெஞ்ச் பண்ணுறாலும் பண்ணுவாங்க, எடுக்கலாம். ஆனால் பிளேயிங் லெவலில் இருக்கணுங்கிறப்போ 100 அகமது ஆனால் ஃபாஸ்ட் பவுலிங் வீக்காக இருக்கும்போது அங்கே ஓவர்சீஸ் ஸ்லாட் பண்ணணும். 100 அகமது ஆல்ரெடி ஸ்பின்னராக இருக்கும்போது இன்னும் ஸ்பின்னரும் ஓவர்சீஸ் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்தால் அந்த ஃபினிஷிங்க்கும் நமக்கு ஆள் வேணும். பிரேவிஸ் அஃப்கோர்ஸ் ஆட போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபினிஷிங் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஒன்று இருக்கிறதே இப்போ 10வது மாதிரி தெரியும் சம்டைம்ஸ். அப்படி இருக்கும்போது ரெண்டே அங்கே போட்டு இந்தியன் லைனப் அந்த அளவுக்கு இல்லை. மேபி இப்போ ஆகாஷ் திப்பு கிடச்சி, ஆகாஷ் மத்வாலும் கிடச்சி, 2 பேரும் நல்லா பெர்ஃபார்மும் பண்ணுறாங்கன்னா மேபி யோசிக்கலாம். ஆனால் அதுக்கான சான்சஸ் கம்மி. 2 பேரும் கிடைக்கிறதும் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறது கஷ்டம். அகில் ஹுசைன் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஃபிட்டுன்னு ஆகிறாங்கிற மாதிரி. ஆமாம். ஸோ இப்போ நம்ம வந்து லியாம் வந்து எடுத்தோடனே பிளேயிங் லெவலில் ஆட வைக்காமல் உனக்கு ஒரு நம்பர் 6 இந்தியனாக போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. உனக்கு பின்னாடி ஒரு 2 பிளேயர் அழைக்கலாம். ஃபாரினருக்கு நூறு பிரேவிஸ் 2 பேர் கன்ஃபார்ம். 2 ஃபாரின் பவுலர்ஸ் அழைச்சிட்டா பவுலிங் ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கும். நம்பர் 6 இந்தியன் ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது? நம்பர் 6 இந்தியன்னா நம்ம முன்னாடி பேசுகிற வெங்கடேஷ் ஐயர், அபினவ் மனோகர் 2 பேர் இருக்காங்க. இல்லை அண்ட் தென் வேறு பிரசாந்த் வீர்னு ஒரு நல்ல ஹுக். ஆக்சுவலி அவருக்கு போகலாம். அவர் நம்பர் 4ல் கூட ஸ்லாட் இன் பண்ணலாம். ஒரு ஆல்ரவுண்டர், ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். அவர் வந்துட்டாருன்னா பிரேவிஸ் அஃப்கோர்ஸ் முன்னாடி வந்த மாதிரி நம்பர் 6 வந்துட்டாருன்னா அதுவுமே ஒரு செட்டான லைனப்பாக இருக்கும். அவருமே பவுலிங்கில் வேல்யூ ஆட் பண்ணுவாருங்க. அவர் மித்த டீமுமே கொஞ்சம் பிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து நம்ம எப்படி வந்து திலக் வர்மா அண்ட் ஸ்கையை பற்றி பேசணும், அதே மாதிரி தான் பிரேவிஸ் டூபே. ஸோ நீ வந்து 4-5க்குள்ளே பிரேவிஸ் டூபே வந்துடணும். நீ அங்கே மூவ் பண்ணுறப்ப அங்கே மேபி கார்த்திக் சர்மா அதே பிரச்சனை இருக்குது. நம்பர் 6 அவர் ஆடுவாரா அப்படிங்கிறதும் பார்க்கணும். நம்ம கார்த்திக் சர்மா நம்பர் 4 நம்பர் 5 மாதிரி ஆடுற பிளேயர். ஆமாம். அப்படிங்கிறப்போ அதுவும் செட் ஆகுது. ஏன்னா பிரேவிஸ் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா ஸ்கை திலக்குன்னு கூட சொல்லக்கூடாது, கிளாசன் மாதிரி சொல்லணும். எவ்வளோ லாங்காக ஆடுறாரோ அவ்வளோ. இப்போ கிளாசன் ஆக்சுவலாக ஃபினிஷர் தான் அவங்க. ஆனால் நம்பர் 4ல் ஸ்லாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் பெரிய இன்னிங்ஸ் ஆடுறாங்கன்னா அவ்வளோ டேமேஜ் ஆப்போனன்ட்க்கு கிரியேட் ஆகும். ஏன்னா அவர் வந்து 40 balls வச்சாதான் he can hit 100. அந்த மாதிரி தான் பிரேவிஸுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ங்கிறப்போ அண்ட் தென் சிவம் டூபேக்கு ஸ்பின்னை தான் ஸ்ட்ரென்த்துங்கிறப்போ அந்த ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணணுங்கிற மாதிரி தான். ஸோ நம்பர் 6
ஒரு ஓவர்சீஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் நம்ம. இந்தியன் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ணுறாங்க, அவரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப பவுலிங் ஸ்ட்ரென்த் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு திங்கிங்காக இருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு தலைவலியான ஒரு ஆக்ஷனாக தான் இருக்குது சிஎஸ்கேக்கு. இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. பிகாஸ் வி ஆர் வாட்சிங் ஐபிஎல் சின்ஸ் 2008. அப்படி பார்க்குறப்ப வந்து மெகா ஆக்ஷன் அப்போவே வந்து ரீட்டைன் பண்ணுற ஒரு 4-5 பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப ஃபிட்டின் ஆகும். பட் லாஸ்ட் மெகா ஆக்ஷன் இஸ் அ கம்ப்ளீட் டிசாஸ்டர். ஸோ இந்த வட்டம் வந்து இந்த மினி ஆக்ஷனில் வந்து இஃப் தே கேன் பிரிங் இன் குட் பிளேயர்ஸ் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்கும், நல்லா ஒரு ஃபைட் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் ஆஃப் தி லாஸ்ட் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா பிரவிஸ் அடிஷன், தென் ஆயுஷ் அண்ட் உர்வில் பட்டேல் கம்மிங் பேக் டு ஃபார்ம். அப்படி பார்க்குறப்போ எனக்கு அந்த மிடில் ஆர்டரில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்து பிரவிஸ் அண்ட் டூபே இஸ் நாட் அப் டு தி மார்க். நம்ம வந்து அதையும் பேசிட்டு ஆகணும். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, வராரு ஒரு 6 அடிச்சாரு. பட் மேட்சை கேரி ஃபார்வர்ட் பண்ணி போறாரா, ஒரு 20-30 பால் மேட்ச் வின்னிங் நாட்ஸ் ஆடுறாரா, ஒரு இம்பாக்ட் இருக்கு அந்த மேட்ச்ல வந்து அவர் பண்ற கேமியோனால மேட்சோட ரிசல்ட்ஸ் மாறுதாங்கிற மாதிரி பார்த்தோம்னா இல்லை அந்த அளவுக்கு. ஸோ டூபே எப்படி வந்து பத்திரானா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறாங்களோ, அட் தி சேம் டைம் வந்து டூபே ஆல்சோ நாட் பெர்ஃபார்ம், அதான் ட்ரூ. பட் டூபே கேன் டெலிவர் அப்படிங்கிறத வச்சு தான் இன்னும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஹோப் ஹி டெலிவர்ஸ் திஸ் டைம். யா, ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸு. ஸோ பல கேல்குலேஷன்ஸ் இருக்குது. இதை எப்படி வந்து யாருக்கு அதிகமாக போகிறாங்க, யார் வந்து பேஸ் ஃபேஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜேக்கப் டஃபி நல்ல பவுலர் இருக்கும், பட் ஆனால் பேஸ் ஃபேஸ் கிடப்பாரு. பட் சம்டைம்ஸ் சம் பிளேயர்ஸ் லைக் லெட்ஸ் ஹோல்டர் போகிறான்னு வச்சுக்கோங்க, 12 crores போயிடும். பிரேஸ் வந்து சீப்பாக கிடைக்கலாம், கோட்ஸ் அதிகமாக போயிடலாம். ஸோ இந்த இடத்துல எது வந்து அதிகமாக கம்மியாக போகும்னு தெரில. பட் இந்த வட்டம் போட்டியே வந்து கேகேஆர் சிஎஸ்கே தான் அது மாதிரி போயிட்டுருக்கு. பட் என்ன ரெண்டுமே நீட்ஸ் வந்து வேறு வேறு இருக்குது. அங்கே தான் இப்போது கேகேஆருக்கு டாப் ஆர்டர் ஃபிட் பண்ணியே ஆகணும். ஆமாம், சிஎஸ்கே கவலையே படாத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் டாப் ஆர்டர் தான். அப்படிங்கிறப்போ அவங்க கிரீனுக்கு போனால் இவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி. இப்போ இவங்க லிவிங்ஸ்டனுக்கு போனால் அவங்களுக்கு போவலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் எடுத்தால் போதும், அவங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இங்கே வந்து அவங்க விக்கெட் கீப்பர் மெயினாக யோசிக்கணும். விக்கெட் கீப்பர் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இங்கே சாம்சன் இருக்காது, தோனி, சாம்சன், உர்வில் பட்டேலும் இருக்கப்போ இவங்க விக்கெட் கீப்பர் பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆமாம். ஸோ எம்எஸ்டிஎஸ் இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்து சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து ஜடேஜா அப்படிங்கிற பிளேயர் வந்து சிஎஸ்கேக்காகவே இந்த பிளேயர் மாதிரி அவர் ரீப்ளேஸ்மெண்ட் சஞ்சோ கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா ஆமாம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஜடேஜா ஃபார்ம் ட்ரஸ்ட்டு எப்படி பண்ணார் அதெல்லாம் வந்து கொஷினே கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா சம் பிளேயர்ஸ் ஆர் லைக் ப்ரூவன் அண்ட் தே ஷுட் நாட் ப்ரூவ் அகைன் அண்ட் அகைன். அப்படி பார்க்குறப்ப வந்து எம்எஸ்டிஎஸ் இம்பேக்ட் பிளேயர் சஞ்சு இஸ் ஃபுல் டைம் கீப்பர் அப்படிங்கிற தாட் போகிறாங்க அப்படின்னா இம்பேக்ட் பிளேயர் அப்படின்றப்போ நீங்கள் எம்எஸ்டி இல்லாத பிளேயர் சூஸ் பண்ணுவீங்க. எம்எஸ்டி வேணுமா வேணாம் அந்த இடத்துல அப்படிங்கிற தாட் தான் இருக்கும். ஸோ எம்எஸ்டி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு எப்படி போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. பட் போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எம்எஸ்டி இஸ் லைக் அதாவது எப்படின்னா சில பிளேயர்ஸ் வந்து அந்த நினைச்சாலும் அந்த ஃப்ரான்ஸ் நான் வரும். அப்படி இருக்கும்போது எம்எஸ்டி விட்டுட்டுலாம் போக வாய்ப்பு இல்லை. மேபி 1 or 2 மேட்சஸ் ரொம்ப நீட் இல்லை, ரொம்ப ஒரு பவுலர் கண்டிப்பாக வேணும், ஒரு ஆல்ரவுண்டர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டா ஒருத்தர் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிடுச்சு, நம்பர் 5 ரொம்ப ஃபெயில் ஆயிடுச்சு 5 ஓவர்ஸ்லேயே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிசாஸ்டரை இது பண்ணுறதுக்கு வேணால் வேறு வரும். ஏன்னா பவுலிங்குமே கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காண்டி ஒரு ஆல்ரவுண்டர் வேணால் அந்த இடத்துல கொண்டு வரணும். மற்றபடி எம்எஸ்பி ஆடுறதுல ஏன்னா அவர் விளையாடுறா விளையாடுவார் அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து சரி எப்படி சொல்லுவேன் அப்படின்னா கிரிக்கெட் பொறுத்தளவுக்கு வந்து இஃப் லைக் விராட் கோலி ஆர் ரோஹித் சர்மா எனி ஒன் ஹூ இஸ் ப்ரூவன் அப்படிங்கிறப்ப வந்து வி ஷுட் நாட் டவுட் தேம், அவ்வளோதான். எனிவே தேர் வில் டெலிவர் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட். ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே பற்றி நம்ம நிறையா பேச வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா எம்ஐ பற்றி வந்து தே ஆர் வெல் செட்டில்ட்.
சிஎஸ்கே ஆர் எட் டு செட்டில். அந்த 10 டீம்ஸ்லேயே சிஎஸ்கே தான் ஒன் ஆஃப் த ஃப்ரான்ச்சைசஸ் ஆமாம், who has to fill many spots. இப்போ கேகேஆர் நம்ம பெரிய பர்சன் சொல்கிறோம், ஆனால் அவங்களுக்கு 3 டிபார்ட்மெண்ட் இங்கே இந்த பிளேயர் வந்துட்டா ஃபிக்ஸ்டுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சிஎஸ்கேக்கு இன்னுமே அது கொஞ்சம் ஈஸியாக சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ பிளான் ஏ, பிளான் பி, வாட் இஃப் நாட் லியாம், வாட் இஃப் நாட் பிஷ்னாய், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க போட்டு ஐ திங்க் தே வில் டூ வெல் அண்ட் வி ஆல் வாண்ட் சிஎஸ்கே டு டூ வெல் அப்படிங்கிறது தான். ஓகே, ஐ திங்க் that's it. Yes, so we hope they will do well in auction. So okay guys, I think இதான் லாஸ்ட் வீடியோ ஐபிஎல் ஆப்ஷன் ப்ரிவ்யூ 2026ஓட லாஸ்ட் வீடியோ இதுதான். அண்ட் தென் டுமாரோ வில் ஹாவ் ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு அப்புறம் வந்து ஆப்ஷனை ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஐ திங்க் ஒரு பிளேயிங் லெவல் மாதிரி போட்டுட்டு we can ரேங்க் கூட பண்ணலாம். நம்ம டாப் 4 யார் இருப்பா, who is going to struggle அப்படிங்கிற ஒரு டிஸ்கஸ் கூட பண்ணலாம். ஸோ அதுவும் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ until then, goodbye.